நம்ம பாண்டியராசன் நம்ம தம்பி நம்முடைய சுகக்குடியிருப்பு வங்கி தலைவர் மற்றும் ஊர்க்கார சார்பாக இந்த பொன்னாடி அரித்தந்தை அவர்களுக்கு நாமத்திற்காக பண்ணிக்கிறோம். காலையில் அங்கே விற்பனைக்கு போயிட்டோம். ஒரு நிறைவு விழா இருந்ததுனால அங்கே இங்கே காலை 8 தான் போய் பூச வச்சு அது தூத்துக்குடி நான் முதல் பங்கு பாத்திமா நகர் அங்கே போய் திருப்பதியில் வச்சு அங்கிருந்து 12 தான் கிளம்புனேன். இப்போ வந்து முக்காடிக்கு வரும்போது வந்து ஆண் அடிக்க மாட்டேது. அப்போ அதுக்கப்புறம் எவ்வளோ சிரமமாக இருந்திருக்கு பாருங்க. இருந்தாலும் ஏறக்குறைய 1.5 மணி நேரத்தை தூத்துக்குடியில இருந்து விரட்டி வந்துருக்கோம். அதனால காலதாமத்தை நீங்கள் பொறுத்துக் கொண்டீர்கள். இறைவனும் அதற்கேற்ப சூழலை நமக்கு தந்திருக்கிற மழையை நிறுத்தியிருக்கு. நல்ல ஒரு அருமையான சூழல் இருக்கின்றது. நான் வந்து குருமணத்துக்கு போக முன்னாலே எல்லாரும் திரும்பி எல்லாம் தெரிஞ்சு சொல்லி இருக்கிறேன். நான் குருமணத்துக்கு போக முன்னாலே பதவி காய்ச்சி கற்பட்டி வீட்டுக்கு கொண்டு வந்தேன். எங்கள் அப்பா பணத்தை வச்சிருக்கேன். எங்கள் அப்பா இலங்கையில் இருந்தாங்க. எனக்கு வயல் நிறையா இருக்கு. அப்போ நான் குருமணத்துக்கு போக முன்னாலே 11ஆவது படிக்கும் போது எனக்கு பதவி நிறைய இருக்கும். எங்கள் அம்மா வந்து வேலை வரமாட்டாங்க. எங்கள் அம்மா டீச்சர் வெளியில் இருந்தவங்க வரமாட்டாங்க. நானும் என் தம்பி தான் போய் கற்படி காய்ச்சிட்டே வந்து திரும்பி பள்ளிக்கூடத்துக்கு போன நாட்கள். அதனால அந்த கற்படி காய்ச்சலுடைய சிறப்பு தன்மை தெரியும், மக்களுடைய கஷ்டங்கள் தெரியும். அதனால தான் நாம் திரும்பி நான் செய்த பங்கு எல்லாமே பனைத்தொழில் செய்கின்ற ஊராகத்தான் இருந்தது. பெரும்பாலும் பனைத்தொழில் செய்கின்ற ஊராக முதல் பங்கு பாத்திமன், அது மீனவர்கள் மக்கள் வாழ்கிற போது. 2வது அழகுபுரம். அதற்கு பிறகு அந்தோனியார்புரம். அந்தோனியார்புரத்துக்கு அப்புறம் செட்டிவிலைக்கு அப்புறம் பெரியசாமிபுரம் முள்ளக்காடு சபையாரும். எல்லா ஊர்களிலுமே ஏற்படைய பனைத்தொழில் செய்கின்றவர்களாக இருந்ததுனால நம்முடைய உணர்வு, நாம் வளர்ந்த அந்த உணர்வு அவர்களையும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக தான் பனைத்தொழிலை ஊக்குவிக்க வேண்டும் என்று சிறப்பாக பல முயற்சிகள் இருந்து நிறைய ஊர்களில் அமைப்புகள் உருவாக்கணும். ஆனால் எல்லா ஊர்களிலுமே அமைப்புகள் சிறப்பாக செயல்படலை. இன்னைக்கு பனைத்தொழில் அமைப்புல ஒரு செயல்படக்கூடிய செட்டிவெளியில் மட்டும்தான் கொஞ்சம் 10 லட்சம் ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அதே மாதிரி மீனவர் அமைப்புகள்ல அதே நிலையில தான் ஆரம்பிச்சோம். திரேசபுரத்துல ஏறக்குறைய அவங்கள்ட்ட வந்து 20 லட்சம் ரூபாய் இருக்கு. இந்த ரெண்டும் தான் பங்கு பணத்தை, அதாவது இந்த பனைத்தொழிலோ மீனவர் தொழிலோ சேர்ந்த பணத்தை சேம நிதியா வச்சிருக்கிறாங்க. ஆனா எனக்கு நான் போகிறதுனாலே பெரியசாமிபுரத்துல 10 லட்சம் ரூபாய் வச்சிருந்தாங்க. நான் போனப்ப திரும்பி ஒரு 10 லட்சம் வந்தது. ஆனா அவங்கள்ட்ட வந்து சொன்னது, நம்ம கற்படியை கொள்முதல் பண்ணுவோம், அதுல இருந்து லாபத்தை வைத்துக் கொண்டு நாம இன்னும் சங்கத்தை உயர்த்தலாம்னா அது யாரும் எடுத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை. அதான் சொன்னாங்க, பனைத்தொழில் செய்கிறவர்கள் பெரும்பாலும் அவங்க யார் இந்த பணம் கொடுத்து அவங்களுக்கு தண்டல் மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய சேவை செய்வாங்க, சொன்னதை கேட்பாங்க. ஆனா சங்கமா அமைத்திருந்து சங்கத்துல ஒரு தலைவர் இருந்தா சொன்னா கேட்க மாட்டாங்க. இது நம்முடைய குறைபாடான ஒரு அமைப்பு முறை. இல்லைன்னா இன்னைக்கு நிறைய பனைத்தொழில் செய்வர்கள் நிறைய மிச்சம் வந்திருக்கு. இப்ப இன்னைக்கு ஏன் எத்தனை கோட்டா கற்பனை இருக்குன்னு சொல்றீங்க? எவ்வளவு இருக்கும் உங்க கணக்குல? யாராவது சொல்லுவோம் 10 கோட்டா தான். 70 கோட்டா கற்பனை இங்க இருக்கு. 70 கோட்டா கற்பனை இருக்கு. இன்னும் மழை பெய்யுறதுக்கு பயப்படல. ஏன்னா கீழே புல்லு படுத்து போட்டு கீட்டி ஏற்றிட்டு இருக்கும். ஆனா இதே பனைத்தொழில் அமைப்புகள் செய்யறாங்கன்னா அவங்க பனைத்தொழில் பணம் ஏறும் போது 2000 ரூபாய் கொட்டான், இன்னைக்கு 4000 ரூபாய் கொட்டான், டபுளா இருக்கு. அவன் எவ்வளவு மிச்சம் அந்த பனைத்தொழிலாளர் அமைப்புக்கு பயன்படும்? நம்ப மாட்டோம், நம்மளுடைய பலவீனம். ஆனா இதே நம்ம அவங்கள்ட்ட இருந்து 3 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் யாரும் வாங்கிடுவோம். தண்டல் மாதிரி இருக்கிறவங்ககிட்ட வாங்கிடுவோம். அவங்களுக்கு 2000 ரூபாயிலேயே கொடுத்துட்டு இருக்கும். அவங்க அதை வச்சு லாபம் போயிட்டு போவாங்க. ஆனா அவங்க எல்லாம் செய்ததை நான் பெரிய சபையில் ரொம்ப முயற்சி எடுத்து செய்தேன். அவங்க ஏற்கனவே பணிப்புரியாத இடமும் இருக்கு, அதை சேமிக்க வைக்கலாம். நான் தரவே மாட்டேன்ட்டாங்க. நாங்கள் நேரடியாகவே கொடுத்துருவோம். ஆனால் நாங்களாக சேர்த்து வைப்போம். சேர்த்து வச்சிருந்தாலும் அமைப்பு. அதனால நம்ம இன்னைக்கு நேரத்தில் பணம் மட்டும் தான் சாப்பிடணும், நம்ம சேர்த்து வாழணும் அப்படிங்கிற ஒரு சமூக உணர்வு நம்மிடம் இல்லை. கூடி வாழ்ந்தால் கோடி நன்றி. நம்ம சேர்த்து வர்றதுக்கு மனநிலையே இல்லை. விட்டு கொடுக்கக்கூடிய மனநிலை சின்ன வயசுல நமக்கு கற்றுத்தரும். பல
பரவாயில்ல, என்னதான் இருக்கு, நல்லதானே, நல்லது சேர்ந்து வாழ்ந்துருவோம், நல்லது அப்படின்னு சேர்ந்து இருந்தாங்க. அன்றைக்கு நம்முடைய மனநிலை சேர்ந்து வாழ வேண்டும் என்ற மனநிலை நம்மிடம் குறைவாக இருந்ததுனால தான், ஏன்னா பணியை சுடிச்சுட்டா போனதுனால நாமும் தனித்தனியாகவே நின்று வாழ்ந்துட்டோம். யாரையும் நம்பி வாழவே இல்லை, அடுத்தவங்க நம்பி வாழக்கூடிய மனநிலை இல்லை. அதனால தான் இன்னைக்கு நம்ம கல்யாணங்கள்ல இன்னைக்கு எல்லா ஊர்லேயுமே இன்னைக்கு விழாக்கு செட்டியில் இறக்கூடிய 30 பேர் பணியேறாங்க. ஒரு ஆள் 30 பேர் பணியேறாங்கன்னா ஒரு ஆள் கிட்டத்தட்ட எவ்வளவு பணியேறுவாங்க? ஒரு நாளைக்கு 3 தகரம் ஏறினாங்கன்னா வேறக்குறைய ஒரு நல்ல ஏறினாங்கன்னா 90 நாள் வாங்குவாங்களா? 33 27 270 தகரம் தண்ணி ஏறினாங்கன்னா இது எவ்வளவு பெரிய வருமானம். இது அன்னைக்கு பதவியா வாங்கி வித்துட்டாங்கன்னா அதுக்கு மதிப்பே வேற. பதவி குடிச்சிட்டாங்கன்னா 1 லிட்டருக்கு 2 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அப்ப ஒரு தகரம் 15ன்னா எவ்வளவு ஆச்சு? 15 லிட்டர் என்னாச்சு? 3000 ரூபாய். ஒரு தகரமே 3000 எடுத்துக்கலாம், செய்ய முடியும். பதனிக்கு ஒரு பழமொழி தெரியுமா? பச்சை பதநீரை பருவத்தை சாப்பிட்டால் எச்சை கிழவனும் இளங்குமரன் ஆயிரும். பச்சை பதநீரை பருவத்தை சாப்பிட்டால் எச்சை கிழவனும் இளங்குமரன் ஆயிரும். பதனிக்கு அவ்வளவு ஊட்டச்சத்து இருக்கு. நீங்க டாக்டர் சொல்லுவாரு பதனி சாப்பிடாத கற்பனை சாப்பிடாத சொல்லுவாரு. ஆனா இன்னைக்கு நாம இருக்கும் சுகர் எனக்கு ஏறும் 250 பதினி சர்வசாதாரணமா காலையில் குடிச்சிருக்கோம். திறந்தோறும் 10 லிட்டர் குடிச்சிடலாம். பனி அங்கே செட்டியில் இருக்கும்போது சரிதான், அந்தோனியார் பக்கத்தில் இருக்கும்போது பெரிய திறந்தோறும் பதனி வந்துடும். 1 லிட்டர் பதனியை குடிப்பானா சுகர் ஏறும். ஆனா 140 வந்துடும். உடம்பு ஏறணும், பதனி சுகர் ஏறணும். அப்படியே நிற்கிறது நல்ல உடம்பு ஏறுன்னு அர்த்தம், அது இறங்கிடும். அதுக்கு ஒரே ஒரு உணவு பதனி மட்டும்தான் அதுக்குரியது. நீங்க பதனியை கற்பனையை சாப்பிடுங்க, நோயே இருக்காது. அதனால நான் திருப்பி நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, நம்ம சேர்ந்து வாழ்ந்தால் நிறைய பணிகளை செய்ய முடியும். இப்ப நீங்க வந்திருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு அமைப்பா வச்சு கொஞ்சம் சேர்த்து வைக்கணும். மதிப்புக்குரிய மாண்புகளாக இருக்கும். எவ்வளவு பெரிய இன்னைக்கு நான் ஒரு ஆண்டு இருந்து தான் நான் வாங்கி 150 கொட்டா வாங்கினேன். எனக்குரிய 75 கொட்டா கொடுத்தாச்சு. 70 கொட்டா இருக்கு. வந்து பயப்படுவாங்க, ஐயோ பாகு ஓடி இந்த குளிருக்கலாம், பாகு ஓடி இருக்கேன் அப்படின்னு. பாத்தீங்கன்னா கண்ணீர் வச்சிருக்கேன்னு தான் சொல்றேன். நான் இப்போ எனக்கு மேடம் பாருங்க 70 கொட்டா இருக்கு. இவ்வளவு புரிஞ்சுக்கலாம். நம்ம ஈச்சர்கள் ஆயிட்டேன். இருக்கு மனசு இருக்கணும், சேர்ந்து உழைக்கணும், நல்ல விதமான கொண்டாடணும். இன்னைக்கு பணை வைத்தவங்க பார்த்து தான் சாவாங்க. நான் அந்தோனியார் குளத்துல பணம் போட்டேன். ஏறக்குறைய 40 பனை மரம் இன்னைக்கு பருவத்தில் வச்சிருக்கேன். நான் இப்ப நான் ஏற்கனவே 17 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னைக்கு 40 பணம் பருவத்துக்கு வந்துருக்கு. நானே பார்த்தேன். நீ போன வருஷம் பாட்டம் கொடுத்துட்டாங்க. அதனால பெரிய பணம் வந்து அடைச்சி வளர்த்தோம்னா 8 வருஷத்துலேயே பண பருவத்துக்கு வந்துடும். அந்த பெரிய இது பண்ண தென்னை மரம் 5 வருஷம் இருக்கும், பனை மரம் 8 10 வருஷத்துலேயே பருவத்துக்கு வந்துடும். கொஞ்சம் நல்லா பூங்கா அமைக்கிறாங்க, நிறைய செய்ய முடியும். நான் போன ஊர்களில் கூட ஏறக்குறைய 100 பனை மரமாக போடாமல் வரல. இங்க வந்து நான் பனை மரம் போட்டு வெயில் வந்துச்சு. இங்க சத்தமரத்தில் போட்டு எல்லா ஊர்லேயுமே முடிந்த அளவு போட்டு கூடுதலாக பனைக்கு ஆக்சிஜன் அதிகமாக உள்ள மரம் பனை மரம் தான். அதிகமா ஆக்சிஜன் இருக்கு. ஆக்சிஜன் வேற எலி விழுந்துச்சுன்னா வேற எந்த மரத்தாலும் பாதிக்காது, பல மரம் பாதிச்சுனாலும் பாதுகாப்பு. அதனால பனையில நிறைய பலன்கள் இருக்கிறது. அதில் ஒரு புத்தகம் போட்டிருக்கோம். நான் காலத்தின் அருமை கருதி 3 செய்தி என்ன நம்ம சேர்ந்து செய்வோம். கூட்டம் கூட்டாலும் சேர்ந்து ஒரு பெரிய செய்தியை வெளிப்படுத்தும். 2வது நம்முடைய உணவை நாமே கொள்முதல் பண்ணி அதை கூடுதல் மதிப்பு கூட்டு விலைக்கு விற்க பார்ப்போம். 3வது இப்படிப்பட்ட போராட்டங்கள் செய்யும் போது சேர்ந்து வந்து செய்யக்கூடிய ஒரு சமூக உணர்வையும் உருவாக்கிக் கொள்வோம் என்ற உணர்வோடு நாம் வெளியே சிறிய பேச்சை காலம் தாண்டி வந்தால் அதை சிறப்பாக சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய அருட்தந்தை சொன்னது உட்பட நமது சிறப்பு உரிமையை சொன்ன அனைத்து தீர்மானங்களும் நிறைவேறிட்டு அனைத்தையும் அரசுக்கு அனுப்புவோம். ஏதோ ஆட்சேபங்கள் அந்த தீர்மானங்கள்ல அந்த பனை பூங்காவில இருந்து பனைக்கு மதிப்பு கூட்டு வரியாகிறது அரசுக்கு இதுல கவனம் செலுத்துகிற எல்லா தீர்மானங்களையும் தொகுத்து பத்திரிகையில் கொடுத்து அரசுக்கு தெரியப்படுத்துவோம். இதுவரைக்கும் பொறுமையாக உங்கள் அனைவருக்கும் நம்முடைய நிலைத்த வேளாண்மை ஊர வளர்ச்சி சார்பிலும் நம்முடைய அனைத்து அமைப்புகள் சார்பிலும் தமிழ்நாடு மக்கள் கூட்டமைப்பு சார்பிலும் நன்றி கூறுகிறேன். அனைவரும் இருந்து செல்க.
முதலிலே பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் விருந்தாக ஆயிருங்க. அதுக்கு பிறகு இளைஞர்கள் உட்காருவோம். தயவு செய்து அனைவரும் அழுந்து விட்டு மகிழ்ச்சியோட செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு போட்டோ எல்லாம் சேர்த்து எடுக்க முடியுமா? நேரத்துக்கு மறைக்க அவங்க மறைக்குமே.